ஹே கேஸ் திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோனா ரெண்டு விஷயம் பேச போகிறேன். ஒரு விஷயத்த வந்து இந்தியன் டீம் ஜெயிச்சிருச்சு, குட் ஸ்டார்ட் 2026ஓட பிள்ளையார் சொல்லி மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. என்ன ஆக போகுது பயமாகவே இருந்துச்சு. ஒரு ரன் அடிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஓகே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னா ஜனநாயகன் இஷ்யூ. கடந்த 2-3 நாளாக இதை பற்றி தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய மீடியா இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது டிபேட்டாக வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, எதிர்ப்பும் கொடுக்குறாங்க. அந்த எதிர்ப்புக்கு நான் பின்னாடி வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போய் அப்பீல் பண்ணியிருக்காங்க. சி யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்கன்ட்டு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த பக்கம் சிபிஎஃப்சிக்கும் அட்வொகேட்டாக லாயரா சம்திங் இவங்க பெரிய ஆள் தான் வந்து வாதாட போகிறான்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஆளாம். முக்கியமான ஆள் மீன்ஸ் அதாவது இந்தியாவோட பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்கு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இவங்க வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஎஃப்சிக்கு இவங்க வராங்க. நம்ம இதுலேயும் பெரிய அட்வொகேட் தான் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 50-50 தான் சான்சஸ் இருக்குது. மேபி வந்தால் சிபிஎஃப்சி வந்து மேல்முறையீடுலாம் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ என்ன நடக்கும்னு தெரில. இன்னொரு விஷயம், ஜட்ஜு ஒரு விஷயம் சொன்னால் இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைகோர்ட்டில் போயிருக்கும்போது இங்கே வரீங்கன்னு கேட்டாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே முடிச்சுட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னால் 21 ஹியரிங் தான் ஆச்சு. 21 ஹைகோர்ட்டில் தான் கேஸ் நடக்கும். டிலே தான் ஆகும் மேக்ஸிமம் நினைக்கிறேன். மைண்டில் அப்படி தான் தோணுது. ஆனால் இவங்க சிங்கிள் ஜட்ஜிட்டு இருக்கும்போதே அப்பீல் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல அப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. என்ன நடக்க போகுதுன்னு தெரில என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இவங்க சைட்லேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள், ஏன்னா இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க படத்தை 23ஆந்தேதியே 18ஆந்தேதி சப்மிட் பண்ணி யூஏ கொடுக்குறோன்னு சொல்லி அப்படி சொல்கிறது அவங்களும் இந்த 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 தரப்பு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மறுஆய்வுலாம் பண்ணி தள்ளி போனால் அது ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கேன். நைட்லாம் தூக்கமே இல்லை. எப்படா இந்த படம் பார்ப்போம், எப்படா ரிலீஸ் ஆகும் துடிச்சிட்ருக்கேன். எல்லாருமே நிறைய பேர் அதை தான் காத்துட்ருக்காங்க. ஸோ என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு பர்சன், அதாவது ஒரு கட்சி நபர், நான் அதெல்லாம் யாருன்னு சொல்ல மாட்டேங்க, நான் அரசியல் பக்கம் வர மாட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ட்ரெய்லரில் நடுவில் அந்த ராவண மவன்டா அந்த அந்த ஒரு சாங்க்கு இந்த ராட் எடுத்து நக்குவார் பார்த்தீங்களா, பிளட்டை. ஸோ அதை கிண்டலாக அடிச்சிருக்காங்க. ஏன் அதெல்லாம் போய் பண்ணுவாங்களா அப்படின்னு வேற கிண்டலாக அடிச்சிருக்காங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், படமாக பாருங்க, அவ்வளோதான். படத்தை படமாக பாருங்க. அது ஒரு சீனு, நிஜத்தில் பண்ணுறாரு. நான் கேட்குறேன், அது ஏதோ ஃபைட் சீனாக இருக்கும். அது ஃபைட் சீன் தான் என்னை பொறுத்து. அது எல்லாத்துக்குமே தெரியும் அது ஃபைட் சீன் தான்ட்டு. பட் அதை நீங்கள் ஒருத்தர் கிண்டல் அடிச்சிருக்காருன்னா அது பேசும்போது எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப அரசியல்லாம் பற்றி பேசலாம். அரசியல் பற்றி பேசுனா அவர் பேர் இழுத்துருப்பேனே, நார் கிழிச்சிருப்பேனே. கோவத்தோட தான் இருக்கும். என் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அரசியல் பேசக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். பேச ஆரம்பித்தா நான் விட மாட்டேன், பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டேன். ஸோ அதனால் நான் அப்படியே அமைதியாக நம்ம என்ன சேனலை எப்படி முன்னேறதுக்கு தான் பார்க்குறேன் தவிர மற்றபடி நான் யாரையும் விமர்சிக்க வரல. பட் அவர் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் டிஎம் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோவை நான் அனுப்பிச்சி அண்ட் இன்னொருத்தர் வந்து அந்த வீடியோ எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதாவது சென்சார் கட் சொல்லும்போது என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்கன்னா, துப்பாக்கி சுடும்போது அதை கட் பண்ணி துப்பாக்கி வைக்கிற மாதிரி, சாட்டை எடுத்து வைக்கிற மாதிரி. இது தளபதின்னு சொல்லும்போது பதியை மட்டும் எடுத்து தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் சொல்கிறாங்க. அவர் என்ன மைண்ட் செட்டில் சொல்கிறான்னு தெரில. பட் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. சென்னை வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்ருக்கான்னு நினைக்கிறேன். படம் வேறு லெவலில் வரப்போது, ஒர்த்தாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் நாளைக்கு லாஸ்ட் ஹோப். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வேறு என்ன சொல்கிறது தெரில. ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. இப்போ நான் கரூர் அந்த விஷயத்துக்கும் டெல்லி தான் போகிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாம் பேச வேணாம். அண்ட் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ். ஆனால் அவர் சேனல்லே விஜயை பற்றி எதிர்த்து பேசுகிறது நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல கைஸ். அதெல்லாம் நம்ம கண்டுக்க போகிறது, அவங்களையும் நம்ம கண்டுக்கலாம் போகிறதில்ல. படம் வரணும் அவ்வளோதான். யூஏ சர்டிஃபிகேட் காத்துட்ருக்காங்க. ஒரு இந்த நேரத்தில் தான் எல்லா படமும் வராங்க. இப்போ 14th அன்னைக்கு 15th அன்னைக்கு அந்த தலைவர் தம்பி தலைமையில் அந்த ஒரு டிடிடி இந்த ஜீவா சார் படம் 30th இருந்தது.
14th மாத்திட்டாரு. எல்லாத்துக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா புடிச்சுக்கிட்டாங்க என்னைய பொறுத்தவரைக்கும் சொல்லப்போனா. அண்ட் இத தாண்டி 21 போயிடுச்சுன்னு வைங்களேன், மேபி 26 அந்த எண்டு பிப்ரவரி மாசம் அப்படி வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எப்ப வச்சாலும் தளபதி படம் தான். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தான். இந்த இந்த வாரம் பொங்கல். அவர் எப்ப வந்தா அப்பதான் பொங்கல். படம் எப்ப வருதோ அப்பதான் பொங்கல். எல்லாருமே சொல்ட்டாங்க. தியேட்டர் ஓனர் சொல்ட்டாங்க. ஆ செலிபிரிட்டீஸ் சொல்ட்டாங்க. நான் நேத்திக்கு சொன்ன மாரி தான். செலிபிரிட்டீஸ் சொல்ட்டாங்க. எல்லாம் சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்க போகுது? நாளைக்கு விறுவிறுப்பா இருக்கும். நானும் காலேஜ்ல இருப்பேன். ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பேன் எப்படி இருந்தாலும். அது எப்படி தான் கிளாஸ் நடக்கும்போதா இருந்தாலும் சரி, நடக்காதுனாலும் சரி, ஃபோன உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் முக்கியமான கேஸ்னா டக்குனு முடிக்க பார்ப்பாங்க. முடிக்க பார்ப்பாங்க மீன்ஸ் அப்பதான் டக்குனு எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா சின்ன சின்ன விஷயத்தலாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இது நம்ம ஜட்ஜுக்கு பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூ. இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பெரிய இஷ்யூவா? அதனால என் ஃப்ரெண்டு சொன்னத வச்சு நான் சொல்றேன். மத்தபடி பொங்கலுக்கு வெளில வரலாம், வராமலும் போகலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே. லாஸ்ட் ஹோப் ஃபார் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆ நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.